எனக்கு ரசிகர்களின் அன்பு, ஆதரவால் படங்கள் குவிகிறது. ஓய்வு இல்லாமல் தமிழ், தெலுங்கு படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றேன். கோடையில் கூட விடுமுறை இல்லை. ஒரு படத்தை முடித்ததும் அடுத்த பட வேலைகளை தொடங்கி விடுகின்றனர். எனது நடிப்பில் சமீபத்தில் திரைக்கு வந்த தெறி, 24, பிரம்மோற்சவம் உள்ளிட்ட படங்கள் நல்ல பெயரை வாங்கி கொடுத்துள்ளன என்று சமந்தா தெரிவித்துள்ளார். காதல் கதைகளில் நடித்து அழுத்துவிட்டது. ரசிகர்களும் அது போன்ற படங்களில் தொடர்ந்து நடிப்பதை விரும்ப மாட்டார்கள். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள வித்தியாசமான கதையம்சம் உள்ள திகில் படங்களில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது. அது மாதிரியான கதைகளை தேடுகிறேன். கன்னடத்தில் கதாநாயகன் இல்லாத கதை அம்சம் உள்ள படம் ஒன்று நடிக்க வாய்ப்பு வந்தது. அதை உடனே ஒப்புக்கொண்டேன். நான் ஒருவரை காதலிக்கிறேன் என்றும் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்றும் கூறியிருந்தேன். இதனால் மாப்பிள்ளை யார் என்று என்னிடம் கேள்வி கேட்டு நச்சரித்து விட்டனர். இணையதளங்களிலும் எனது திருமணங்கள் பற்றிய செய்திகளை பரவி கிடந்தன. உடனடியாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நான் திருமணத்திற்கு தயாரானதும் மாப்பிள்ளை யார் என்ற விவரத்தை தெரிவிப்பேன் என்று சமந்தா தெரிவித்துள்ளார்.